பார்த்தாருங்களே, பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹேண்ட்லூம்லாம் இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு சிஎம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேற என்ன, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது ஜவ்வாது லிக்யூடு காட்டலாங்களா? ஜவ்வாது லிக்யூடு பத்தி கேட்டாங்க. இந்த ஜவ்வாது லிக்யூட் பார்த்தாங்க. இதை பார்த்துட்டு எங்க ஐஏஎஸ்ஸே சொன்னாங்க, இந்த ஜவ்வாது பவுடர் எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இப்ப ஸ்ப்ரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் இன்னும் நல்லா ஹாப்பியா ஆயிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பக்கத்திலேயே இருந்தேன். நான் சிஎம் பக்கத்திலேயே இருந்தேன். ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு. ஓகே, தேங்க்யூ. புவனேஸ்வரி. இது பட்டுத்தறி நெய்றவங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும், ரொம்ப தோணுது. பெண்கள் எல்லாம் இன்னும் ஆர்வமா இந்த பட்டுத்தறி நடத்துனாங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த காமாட்சி அம்மா சொசைட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தனியார் துறையில் நாங்கள் பண்ணது ஓரளவுக்கு சரியில்லைனாலும் இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இல்லை சார், எதுவும் கேட்கல. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாரு, அதுவே பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். கைத்தறி துறையில இன்னும் அது எப்படி மேம்படுத்தப்படணும்னு நினைக்கிறீங்க? கைத்தறி நாள் இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம், மற்ற நாள்லாம் எப்படி இருக்கு, இன்னும் எப்படி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் இன்னும் சுடிதாரு சல்வாரன் போறதுனால அதை விட்டுட்டு பட்டுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஃபேமஸ் ஆகும், பாரம்பரியமா இருந்தா இன்னும் எல்லாருக்குமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஜெயஸ்ரீ சார். நாங்கள் சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோங்க சார். பருத்தி ஆடைகள் கைத்தறி நெசவருக்கு முதலமைச்சர் கையில் எங்களுக்கு விருந்து வாங்கியிருக்கிறேன் சார். எங்களுடைய சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் திருவள்ளுவர் சொசைட்டியில் மூலிமா எங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கனால வாங்கினதுக்கு திருவள்ளுவர் சொசைட்டிக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் நன்றி தெரிவித்து மேலும் இந்த கைத்தறியை ஊக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சார். கைத்தறி நெசவு நசிங் கொண்டு தான் வருது, வளர்ச்சி இல்லை. அந்த தொழிலுக்கு மக்கள் யாரும் விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஊக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊக்கம் கொடுக்கறது முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதே போல கைத்தறி அமைச்சரும் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குமாறு மகனமாட சேலம் மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கைத்தறித்துறை என்னென்ன பண்ணுன்னா, மக்களை இன்னும் ஒரு என்ன சார் லோன் தந்து தறி தந்து இது மாதிரி ஊக்கம் கொடுக்குறோங்க சார். மேலும் அப்பதான் வளர முடியும். எதுவுமே இது இல்லை சார். எங்களுக்கு லோன் கொடுக்கணும், பொருள் இன்னும் ஊக்கம் கொடுத்து மக்களை இது பண்ணா இன்னும் மேலும் நல்லா வளருங்க சார். நன்றிங்க சார். வனவாசி சொசைட்டி சார்பாக நான் வந்திருக்கிறேன். நான் இருப்ப இடம் தாரமங்கலம். அதாவது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு இந்த மாரி விருது கொடுத்து நல்லா செய்யறது எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் அளிக்குது. அதாவது வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லிருக்கிறாரு, அதாவது என்னன்னா, செய்யும் தொழில்கள்லாம் நெய்யும் தொழில் நிகரில்லை என்று சொல்லிருக்கிறாரு, வள்ளுவர் சொல்லிருக்கிறாரு. அதப்படி நம்ம இளைஞர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த தொழிலெலாம் இதை கற்றுக்கிட்டா பரவாயில்ல. படிக்கிறவங்க கூட படிக்கிட்டோம், இருந்தாலும் நம்ம பாரம்பரியமான கைத்தறி தொழிலை இளைஞர்கள் கற்றுக்கணும். இதை நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் வனவாசி சொசைட்டி ரமேஷ் அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனது மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.